வணக்கம். உங்க பணத்தை விட ரொம்பவும் மதிப்புமிக்கது என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது உங்க மரியாதையும் உங்க குடும்பத்தோட நிம்மதியும் தான். ஆனா இந்த ரெண்டையுமே குறிவைக்கிற ஒரு புதுவிதமான டிஜிட்டல் பொறி இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. இது வெறும் பணத்தை திருடுற மோசடி மட்டும் இல்ல. இது நம்ம வாழ்க்கையே தலைகீழா புரட்டி போடக்கூடிய ஒரு கொடூரமான தாக்குதல். வாங்க, இந்த டிஜிட்டல் கடன் பொறிகளோட இருண்ட உலகத்துக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு அலசி ஆராய்வோம். இந்த ஒரு வரிய கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு பதட்டம் வருது இல்லையா? யோசிச்சு பாருங்க. இது வெறும் பணத்தை பறிக்கிறதோட நிக்கல. ஒருத்தரோட மானம், பயம் எல்லாத்தையும் வச்சு விளையாடுற ஒரு மென்டல் டார்ச்சர். இந்த மோசடியோட உச்சக்கட்ட கொடூரமே இதுதாங்க. சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த கடன் ஆப்ஸ் எப்படி நம்மள வேட்டையாடுதுன்னு பாப்போம். அப்புறம் எப்படி ஒரு சின்ன கடனை வச்சு பிளாக்மெயில் வரைக்கும் போறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மோசடிக்காரங்க கிட்ட இருந்து நம்மள எப்படி காப்பாத்திக்கிறதுனும், கடைசியா யூடியூப் காமெண்ட்ஸ்ல நடக்கிற ஒரு புதுவிதமான மோசடியை பத்தியும் விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த லோன் ஆப்ஸ் பத்தி புரிஞ்சுக்குவோம். இதெல்லாம் ஏதோ 2-3 பேர் சேர்ந்து பண்ற சின்ன திருட்டு வேலைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது பல பில்லியன் ரூபாய் பணப்புழக்கத்தோட இயங்குற ரொம்பவும் திட்டமிட்ட ஒரு சர்வதேச கிரிமினல் நெட்வொர்க். போலீஸ் நடத்தின அதிரடி சோதனைகள்ல ஒரு பயங்கரமான நெட்வொர்க் வெளியே வந்திருக்கு. வெறும் பேருக்கு மட்டுமே இயங்குற ஷெல் கம்பெனிகள், சட்டவிரோதமான கால் சென்டர்கள், கையெழுத்து மட்டும் போடுற டம்மி டைரக்டர்கள்னு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. கொடுமை என்னன்னா, இது எல்லாமே சீனால இருக்கிற சில பேரால நம்ம இந்தியர்களை பகடைக்காயா பயன்படுத்தி இயக்கப்படுது. இது ஏதோ சின்ன தொகை கிடையாது. டெல்லி போலீஸ் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு கும்பல் மட்டும் ஹவாலாங்கிற சட்டவிரோத பண பரிமாற்றம் மூலமா சீனாவுக்கு அனுப்பின தொகை எவ்வளோ தெரியுமா? 500 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, இது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையே பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சதி. சாரி, ஏன் இவங்க இந்த மாதிரி ஆட்களை குறிவைக்கிறாங்க? ஏன்னா இவங்க தான் அவசர பண தேவை இருக்கும்போது பேங்க் மாதிரி முறையான வழிகள்ல கடன் வாங்க முடியாத நிலைமையில இருப்பாங்க. இவங்களோட அந்த நிர்பந்தத்தையும் தேவையும் தான் இந்த மோசடி கும்பல் ரொம்ப இரக்கம் இல்லாம தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்குது. சரி, ஒரு அப்பாவி மனுஷன் எப்படி இந்த வலையில சிக்க வைக்கப்படுறான்? கடன் வாங்குறதுல ஆரம்பிக்கிற இந்த பயனும் எப்படி பிளாக்மெயிலுங்கிற ஒரு படுகுழியில போய் முடியுதுன்னு இப்ப நம்ம படிப்படியா பார்க்கலாம். பாத்தீங்களா, இந்த வலை எவ்ளோ தந்திரமா பின்னப்பட்டிருக்குன்னு? முதல்ல வட்டியே இல்லன்னு ஆசை காட்டுறாங்க. அப்புறம் நம்மளோட பர்சனல் போட்டோஸ், கான்டாக்ட்ஸ்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. கடைசில அதே ஒரு ஆயுதமா பயன்படுத்தி நம்மள மிரட்டுறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப கவனமா பிளான் பண்ணப்பட்ட ஒரு பொறிதான். இதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. எனக்கு 4405 ரூபாய் கடன் கொடுத்தாங்க. ஆனா 6 நாள்ல 8010 ரூபாய் திருப்பி கேட்டாங்க. இதுக்கு பேரு கடனே இல்ல, பட்டப்பகல்ல நடக்கிற பகல் கொள்ளை. இந்த மிரட்டல் வேலையெல்லாம் செய்யறது யாருன்னு நினைக்கிறீங்க? சீனால இருக்கிறவங்களா? இல்ல, அவங்க வேலைக்கு வச்சிருக்கிற நம்ம இந்தியர்கள் தான். இந்த கும்புள்ள வேலை செஞ்ச ஜித்து பட்டானான்னு ஒருத்தர் ஒரு வீடியோல கடன் வாங்கினவங்களை எப்படியெல்லாம் திட்டி மிரட்டி டார்ச்சர் பண்ணி பணத்தை வாங்குறோன்னு அவரே ஒத்துக்கிறார். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வரும். இதுல இருந்து நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கிறது? இந்த மோசடி கும்பல் கிட்ட இருந்து தப்பிக்க என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நீங்க முதல்லயும் முக்கியமாவும் செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு லோன் ஆப் உண்மையானதா இல்ல போலியானதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சுலபமான வழிதான் இருக்கு. அது இந்திய ரிசர்வ் வங்கி, அதாவது ஆர்பிஐ கிட்ட பதிவு செய்யப்பட்டிருக்கான்னு செக் பண்றது. இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா 99% மோசடிகள்ல இருந்து தப்பிச்சிடலாம். இப்போ இந்த டேபிள பாருங்க. இது உங்களுக்கான ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. ஆர்பிஐ பதிவு இருக்கா? உண்மையான ஆபீஸ் அட்ரஸ் இருக்கா? வெப்சைட் HTTPSன்னு பாதுகாப்பா இருக்கா? லோன் தரதுக்கு முன்னாடியே ப்ராசஸிங் ஃபீஸ்னு பணம் கேக்குறாங்களா? முறையான அக்ரிமெண்ட் தராங்களா? உங்க கிரெடிட் ஸ்கோரை செக் பண்றாங்களா? இந்த கேள்விகளை கேட்டாலே போதும், எது போலி எது உண்மையான ஆப்னு நீங்களே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு மோசடி ஆப்பை நீங்க பாத்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு சும்மா இருந்துடாதீங்க. இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதீங்க, பிளே ஸ்டோர்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, ஆர்பிஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கடைசியா சைபர் கிரைம்ல புகார் போடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு புகார் நூத்துக்கணக்கானவங்களை காப்பாத்தலாம். லோன் ஆப்ஸ் ஒரு விதமான பொறினா நம்மளோட ஆசையை தூண்டி ஏமாத்துற இன்னொரு விதமான பொறியும் இருக்கு. இது நம்ம தினமும் பயன்படுத்துற யூடியூப் கமெண்ட்ஸ்லயே நடக்குது. இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற மெசேஜ பாருங்க. இது ஒரு மோசடிக்காரன் அனுப்புனது. மெசேஜ் பண்றதுக்கு பதிலா மசாஜ் பண்ணுன்னு எழுதியிருக்கான். இந்த மாதிரி எழுத்து பிழைகள், அவசர அவசரமா டைப் பண்ண மாதிரி இருக்கிற வாக்கியங்கள், இதெல்லாமே மோசடிக்காரங்களோட முதல் அடையாளம். ஒரு உண்மையான கம்பெனி இப்படி ஒரு தப்ப பண்ணவே பண்ணாது.
இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மோசடி. நீங்க ஒரு ஐபோன் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லி உங்களை நம்ப வைப்பாங்க. அப்புறம் அந்த பரிசை உங்களுக்கு அனுப்ப ஒரு சின்ன டெலிவரி சார்ஜ் மட்டும் கட்ட சொல்லுவாங்க. ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் கூட இதுல 4000 ரூபாய் ஏமாந்திருக்கான். சின்ன தொகையை காட்டி நம்ம கிட்ட பெரிய ஆசையை தூண்டுறதா இவங்களோட டெக்னிக். இந்த ஒரு விஷயத்த எப்பவுமே உங்க மனசுல ஆழமா பதிச்சு வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கே வாய்ப்பில்லாத அளவுக்கு ரொம்ப நல்லதா தெரிஞ்சா அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு பொறி இருக்குன்னு அர்த்தம். இந்த உலகத்துல எதுவுமே இலவசமா கிடைக்காது. இது ஒண்ணு போதும் இந்த மாதிரி மோசடிகள்ல இருந்து நம்மள காப்பாத்திக்க. சரி, கடைசியா நாம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான பாடங்களை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். ஆர்பிஐ வெப்சைட்ல செக் பண்ணணும். தேவையில்லாத ஆப் பெர்மிஷன்ஸ் கொடுக்கவே கூடாது. இலவச பணம், உடனடி கடன் மாதிரி ஆஃபர்ஸை நம்பவே கூடாது. உங்க பேங்க் டீடைல்ஸ், பின் நம்பர், ஓடிபியை யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. அப்புறம் எழுத்துப்பிழை, வெரிஃபிகேஷன் டிக் இல்லாம இருக்கிறது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கணும். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்க ஆன்லைன்ல ரொம்பவே பாதுகாப்பா இருக்கலாம். இந்த ஆய்வு இங்க முடியுது. ஆனா உங்களுக்கான சிந்தனை இப்போதான் ஆரம்பிக்குது. எல்லா பக்கமும் டிஜிட்டல் பொறிகள் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல உங்களோட முதல் தற்காப்பு எது? பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. விழிப்புணர்வை விட பெரிய ஆயுதம் வேற எதுவும் இல்ல. கவனமா இருங்க, பாதுகாப்பா இருங்க.